शिव 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 அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்ட மாதாந்திர கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதியானத்துக்கு மேலே எனக்கு பேச அழைத்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்க தலைவர் சத்யா அவர்களுக்கும் பொருளாளர் செயலாளர் மற்றும் எனக்கு முந்தி பேசிய ஜோதிடர் அமர்ந்திருக்கும் ஜோதிடர் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் வணக்கம். நான் சுகநாடியில் தான் ஜோதிடம் பார்க்கறது சொல்லித்தர்றது. இது இன்னைக்கு நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன்னா அந்த ஜாதகம் கொண்டாந்து இந்த மாதிரி போர்டில் போட்டு இப்படி தான் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுதான் நம்ம வழக்கம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு யோகத்திலாம் ஜோசியம் சொல்லக்கூடாது. இப்படித்தான் இருக்கும், இதான் இப்படித்தான் இருக்கும், அப்படிதான் ஜாதகம் பார்க்கும்போது அப்படிதான் சொல்லணும். இப்படிதாங்க இருக்கும், ஆமாங்க தான் சொல்லணும். அவங்க நீங்க என்னன்னா நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு வாங்க, உங்க ஜாதகம் கொண்டா போடுங்க, அதுல என்ன வீக் பாயிண்ட் சொல்றோம் ஆமாம்பாங்க. நாங்க ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு டெய்லியுமே ஒரு 4 பேர் 3 பேர் 2 பேர் மாணவர்கள் ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருவாங்க. தினமுமே பார்ப்பாங்க. நான் எங்க மாணவர்கிட்ட சொல்லிட்டு அந்த ஒரு ஜாதகத்தை போடும்போதே போட்டு சொல்லுவேன். நான் சொல்லிருக்கிறேன், மிதுன லக்னத்துக்கு குரு சனியோட நட்சத்திரத்துல எங்க இருந்தாலும் சரி, சிவா மிதுன லக்னத்துக்கு குரு சனியோட நட்சத்திரம் எந்தெந்த வீட்டுல இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இப்படி அந்த ஜாதகம் வந்துச்சு, 2 வந்துச்சு. எங்க மாணவர்கிட்ட சொன்னேன், இந்த ஜாதகம் பாருங்க டைவர்ஸ் ஆயிருன்னு சொல்லுவாரு, கணவன் மனைவிகள் டைவர்ஸ் ஆயிரணும் அப்படின்னு. ஜாதகம் பார்க்கும்போது சொன்னோம், அவங்க வீட்டுக்காரமாக உங்களுக்கு டைவர்ஸ் ஆனிச்சாங்க. ஆமா, நாங்க எங்க மாணவர்களும் எந்திரிச்சு சொன்ன சலிட்டு வச்சாங்க. இந்த ஜாதகத்துக்கு ஒரு கிழமை பிடிக்கிறது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை சொல்ல உங்களுக்கு 24/12/1996 போட்டுச்சுரா. 24/12/1996 66 24/12/1966 24/12/1966 11:30 AM சேலம். இதை போட்டுங்கன்னா போர்டுல மார்க்கர்ல நீங்க எழுதிங்க. சூரிய திசை மாசம்ல ஒரு மாசம் 22 நாள் தான். அந்த உள்கட்டத்துல போட்டு எழுதிக்கணும். 11:30 AM சிவா. சேலம் பிறந்த பிளேஸ் சேலம். என்னம்மா? ஓ, எங்க அடிக்கா? சரி இருக்கிறேங்க, சவுண்டு கம்மியா வைக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப கரெக்டா? ஏமா இப்ப கரெக்டா? 24/12/1966 11:30 AM சேலம் போட்டீங்களா? என்ன லக்கணம் செய்வா? கும்ப லக்கணமா? 2ல சனி, 3ல சந்திர ராகு, 6ல மாந்தி குரு, 8ல செவ்வாய், 9ல கேது, 10ல புதன், 11ல சுக்கிரன் சூரியன். கரெக்டா சிவா? அம்ச லக்கணம் அப்படியே போட்டுக்க. மிதுன லக்கணம், லக்கணத்துல செவ்வாய் சூரியன். ஐயா மிதுன லக்கணம் அம்ச லக்கணம் போடுங்க. லக்கணத்திலே செவ்வாய் சூரியன், கடகத்துல சனி பகவான், கன்னியில சுக்கிரன் குரு, துலான்ல ராகு, விருச்சிகத்துல சந்திரன், கும்பத்துல புதன், மேஷத்துல கேது. பிறந்த காலத்துல ஆண்ஜாதகம் கேளுங்க, என்ன கேட்டாலும் சொல்றேன். பிறந்த காலத்துல சூரிய திசை மாசம் இல்ல, 1 மாதம் 22 நாள். இப்ப சனி திசை வந்திருக்குது. ஏஎம் போடணும் சிவா. பழனி 4ஆம் பாதமா? அப்ப
அப்ப சுக்கிரன் தசை ஒரு வருஷம் 1 மாதம் 22 நாள். சுக்கிரன் தசை தான். சரி, சுக்கிரன் திசையில பிறந்தாரு. இப்ப நடப்பு சனி திசை, சனி சுய புத்தி. கரெக்டா போட்டுங்க. கரெக்டாமா? ஒரு ஆண் ஜாதகம் வந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னு சொல்லணும் எப்படி 7.5 சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு அப்படிலாம். அதெல்லாம் நான் சொல்றதே இல்லை. அதனால முடக்கு ராசி நீங்க சொல்றீங்களா, அதை நான் எது சொல்றதில்லை. தீராத வியாதி, தீராத நோய் இந்த ஜாதகனுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை. நீங்க சொல்றத எதை சொல்றீங்க, நான் உள்கொள்ள. தீராத வியாதி, தீராத நோய். குழந்தை மாரி உன் வீட்டுக்கார பாத்துக்கமாச்சு, ஆமான்னு விட்டுருச்சு. தீராத நோய், தீராத வியாதி. நீ மேல் சாவல் வரைக்கும் அந்த ஜாதகம் ஒரு நோயாளி. டாக்டர் வச்சு பாத்துக்க டெய்லி. வசதியா இருந்தா டாக்டர் வச்சு டெய்லி பாத்துக்க, எல்லாம் ஆட்டோ வச்சு கூட்டி போய் பாத்துக்க. நான் அவ்வளவு வசதி இல்லைங்க அப்படின்னாரு. ஆட்டோ வச்சு கூட்டி போய் பாத்துக்க. மருத்துவரை நின்றுக்க. இனிமேல் உன் குழந்தை, உன் வீட்டுக்கார ஒரு குழந்தை வியாதியோட ஒரு குழந்தை வச்சு பாத்துக்க அப்படின்னு. ஆமாங்க, பிராலிஸ் அட்டாக் ஆகி ஒரு கையும் ஒரு காலும் வரல, சோறே ஊட்டி தான் விடுறேன், நோய் படுத்த படுக்கையா இருக்க அப்படியே திருப்பாடு குடிச்சிட்டு நடக்கிறேன். நல்லா ஆகாது, நல்லா ஆகுமா? ஆகாது. சரி, இதுல என்ன விதிமுறை? சரி, அடுத்தது ஏதாச்சும் சிவா ஒரு பாயிண்ட் சொல்றாருல்ல, அது மாதிரி ஒரு பாயிண்ட் வேணும்ல, விதிமுறை வேணும்ல. இல்ல தெரிஞ்சு சொல்றாங்க. அதுல என்ன சிவா 6ஆம் பாவம் நோய். இங்க எத்தனை பேர் இருப்போம்? ஒரு 30 பேர் வச்சுக்கலாம். 6ஆம் பாவம் நல்லதுன்னு இருக்கும். ஏன் நோய் வரல? சோசியத்துல வந்து உட்காந்து சோசியம் பார்த்துக்கிறோம், சோசியம் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆராய்ச்சி பண்றோம். எந்த ஒரு கிரகமா இருந்தாலும், லக்னாதிபதியா இருந்தாலும், அவர் நின்ற நட்சத்திராவே 6 நோய் வரும். அதான் இப்ப பாருங்க, எல்லாம் கரண்ட் இருக்குது, அதெல்லாம் கழட்டி விட்டு அந்த கரண்ட் ஒயர்ல போய் ஒயரை சீவி விட்டு தொட்டிங்கன்னா சேகரிக்கும். இதெல்லாம் தொடாம இருக்குது, சேகரிக்கல. 6ஆம் பாவம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது, நோய் வராது. லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6ல தான் நோய் வரும். 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துல தான் நோய் வரும். எந்த நூறுலயுமே கிடையாது இந்த விதி. லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6ல தான் நோய் வரும். 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துல தான் நோய் வரும். லக்னத்துல ஒரு கிரகம் இருக்குது, அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6ல தான் நோய் வரும். 6ஆம் அதிபதி எங்கனால இருக்கட்டும், அவர் நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துல தான் நோய் வரும். லக்னாதிபதி எங்கனால இருப்பான், அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6க்கு நோய் வரும். 1 6 தொடர்பு தான். இதுதான் நோய். இது எந்த மாதிரியான நோய் அப்படிங்கிறது நீங்க அதை நட்சத்திரத்தை கால போய் புடிச்சு பார்க்கலாம். லக்னாதிபதி 2ல் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6ல, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு சனியோட காலு. 1 6 தொடர்பு நோய். அதாவது சிவா, கரண்ட போய் ஒயர்ல சீ விட்டு கையை வச்சா சேகரிக்கும். 1 6 தொடர்பு ஏற்பட்டால் நோய் வரும். அது எந்த லக்னமா இருந்தானா, லக்னத்துல இருக்கிற கிரகம் நின்று நட்சத்திராதிபதி 6ல தான் நோய் வரும். அதுக்குதான் மார்க்கெட்டும் போட்டே காமிக்கலாம். மேச லக்கணம், அது எந்த லக்கணம்? மேச லக்கணம். லக்கணத்துல சந்திரன் வந்து கேளுக்கா கேளா, சந்திரன் 6ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன்னு கேட்டா ஆமாண்ணாங்க. 1 6 தொடர்பு இருக்கா, நோய் வரும். நீங்க எந்த இப்ப நம்ம வேலை சொன்னார்ல, என்னென்னமோ நூல் சொன்னீங்கல்ல, எந்த நூல் நான் ஏன்ட்ட வாங்க, ஒரு மாட்டு வண்டியில ஏற்றம் அல்ல நூலுக்குது. நான் படிச்சு பார்த்தேன், பேட்டி பார்த்தேன். இந்த விதிமுறை இல்லை, சுகநாடியில் இருக்குது. எங்களுக்கு எங்க வாத்தியார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கேட்பார், எந்த நூல் சுகநாடி இருக்குது அப்படிதான் சொல்லுவாரு. எங்கேயுமே இல்லைங்க பாரு. எங்கேயுமே சுகநாடி இல்லை பாரு.
முசிறி ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா பெரியசாமி ஐயா இப்படிதான் சொல்றாரு. ஐயா உங்களுக்கு நீங்க சொன்ன விதிய நான் சொல்றதோட தேவை மாதிரி இல்ல ஐயா. அதுல வந்து பாடம் தான் இருக்குது, அதுல விளக்கம் இல்லை ஐயா. ஆனா அது தேவையில இருக்குது ஐயா. சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியத்துல பாட ஒரு பக்கம் பாடலாம், ஒரு பக்கம் விளக்கு கொடுக்கணும். அந்த விளக்கம் செல்லாது இல்ல, அது வேற 1500 பாடலுக்கு முன்னாடி அதுக்கு விளக்கு முன்னாடி கொடுத்துக்கிறாங்க. நீங்க அந்த பாடல்ல உள்ள போனோம். இது சுகர் நாடி, வேற சுகர் நாடி, ஸ்பெஷல் சுகர் நாடி. சுகர் நாடின்னு ஒண்ணு இருக்கலாம். அதாவது இந்த இது இல்லாம நாடியிலே சுகர் நாடின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரிங்க இதுதான் ஒரு முறை. அந்த முறையில வச்சா அருமையா வேலை செய்யும். 1-6 தொடர்பு இருக்கணும் நோய்க்கு. எங்களுது நீ சொல்றது இல்ல, அது எங்களுது. நாங்க சொல்ற முறை வேற. அவர் மிருகநந்த நாடிங்க, நாங்க சுகர் நாடிங்க. ஆனா நீ 10வது பேர் என்ன, நான் 8வது பாத்துல உக்கார என்ன நீ பாருங்க. இந்த கேள்விப்பட்டுதான் ஜோசியம் புளுத்து போச்சு. இப்படி கேள்விப்பட்டுதான் எந்த பாத்திரம் வந்தாலும் தரேன். நீங்க அப்படிதான் பேசக்கூடாது. அது சும்மா அப்படி புறவை விட்டுட்டே வேண்டிய ஜோசியத்துல யூடியூப்ல போய் கம்முங்க. நீ வந்து ஜாதகத்தை கொண்டாந்து போடுங்க. அந்த ஜாதகத்துல என்ன வீக் இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். 2 பாம்புக்கு நடுவில் சனி இருந்தா 1021 வருஷம் தான். எந்த பிரபாரம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். எந்த ஒரு நாடி இருக்குது, சுகநாடி இருக்குது. இதே போட்டுருங்க பாருங்க. இப்ப நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மேசத்துல அஸ்வினி நட்சத்திரம், அது ஒரு பாம்பு. கும்பத்துல சதய நட்சத்திரம், அது ஒரு பாம்பு. தனுசுல மூல நட்சத்திரம், அது ஒரு பாம்பு. துலால சுவாதி நட்சத்திரம், அது ஒரு பாம்பு. சிம்மத்துல மக நட்சத்திரம், ஒரு பாம்பு. மிதுனத்துல திருவாரூர் பாம்பு. 2 பாம்புக்கு நடுவில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகக்காரங்க அவுட்ட. நான் ஜாதகம் காட்டுமா? நான் வந்து அப்ப பார்ப்பேன் இந்த பாம்புக்கு இடையில என்னென்ன கிரகம் இருக்குது. மாட்டாத இருக்குதா புடிச்சுக்கோ, மாட்டு கிரகம் போயிடும். எந்த கிரகம் இருந்தாலும் இந்த 2 பாம்புக்கு இடையில எந்த கிரகம் தான் அவுட்டு. இப்ப இந்த ஜாதகம் இருக்கிறார் பாருங்க. போட்டு அவங்க தெரிஞ்சுது சார். அதான் போட்டு ஒரு நிமிஷம் இருங்க, போட்டு ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். போட்டு ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டான். இது கேது, இது செவ்வாய். அது மாதிரிங்க. இப்ப பாருங்க, ஒரு மனிதன் விபத்துல சிக்கிறான். வண்டியில போறான், 2 வீலர்ல போறான், கார்ல போறான், பஸ்ல போறான், ட்ரெயின்ல போகட்டும், பிளைட்ல போகட்டும், அது ஆக்சிடென்ட் ஆயுது. அந்த விபத்தை வச்சுக்கிறான். இதுக்கு விபத்துக்கு என்ன விதிமுறை, என்ன கிரகம், அந்த பிரபாகரனை கேட்டு சொல்றீங்களா? கேட்டு போய் நான் சொல்றேன். ஆர்பிசாரை தவிர மீதி எல்லாம் கேட்டுங்க. 4ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் என்பது நட்சத்திரம் 8 வந்தா அவன் கண்டிப்பா ஒரு விபத்து, கண்டிப்பா ஒரு விபத்து. அந்த அன்னைக்கு ஒரு விபத்துல சிக்கி எடுத்துருவான். 8ஆம் அதிபதி பாம்பு கிடையாது, அந்த விபத்துல சிக்கி சின்னபுரம் ஆயிடுவான். நான் எந்த கிரகமா கேட்டுங்க, இது எந்த லக்கணமா வச்சுங்க. 4ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குது, அவரு நின்ற நட்சத்திரம் 8ஆம் பாவத்துல வேணும். சக்தி சொன்னார் பார்த்தீங்களா? 4ஆம் பாவத்தைக்கு கூட்டு பாவம் 8ஆம் பாவம். 4ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம் 8 லக்கணம். 4ஆம் அதிபதியே இல்ல. 4ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தா அவர் நின்ற 8ல இருந்தா விபத்து.
சூரிய தேர்னு போட்டுருங்க. இல்ல அது ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ல ஒவ்வொரு நாள் வரும். எப்படி அந்த மாதிரி சரி, இதுதான் இந்த ஜாதகம். அது ஏன் போட்டோம்னா, இப்ப இந்த லக்னாதிபதி சனிங்களா, இந்த சனி யாரோட காலில் இருக்குது? அப்ப லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6 இருக்குதா? நோய். சரி, இந்த குரு வந்துதான் நோயை கொடுக்குது. இந்த பாலிஸ் அடிக்கிறதுல ஒரு கை ஒரு காலம். என்ன காரணம்னா, மூளை இருக்கு பாத்தீங்களா? நமக்கு பார்த்தா மூளை வந்து ஒரு கோழி முட்டை சோடு முடியாது. அதுல நூல் இருக்குமா, ஒரு முடி அளவுக்கு கேப் இருக்குமா ஒவ்வொரு நூலுக்கும். அதிகமான வெப்பம் ஏற்பட்டாலும் அதிகமான ஏதோ ஒரு பிரச்சனை ஒட்டிக்குமா, ரெண்டும் ஒட்டுமே செயல்படாது. காத்தோட்டம் நின்று போய் கை கால் வராது போயிருமா. சார் இப்ப இங்க நம்ம இவர் போயிட்டார, அவர் பேர் என்ன? சிதம்பரம். சிதம்பரம் சார் இருக்குனால சிதம்பரம் தார்ல கண்ணதாஸ். அவரு மருத்துவத்தை பத்தி நிறைய சொல்றாரு. அப்ப அவரை போய் எங்க கத்துக்கிட்டு கேட்க கூடாது. நானு எம்எஸ் படிச்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு, போய் பார்ப்பேன். கூட்டம் ஆறு இல்லைன்னா போய் உள்ள உட்காந்து அவரோட என்னென்ன வியாதிக்கு என்னென்ன உடல் பாதிக்கப்படும். ஒரு வியாதி வருது, இந்த பாலிஸ் அடிக்குது இல்ல, அது என்ன வியாதி, அது எந்த ஒரு பாக்ஸ் கிடும். அது சொல்ற மூளைக்கு வந்து 100 மேல் சுத்தி இருக்குமா, ஒவ்வொரு நூலுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குமா. அந்த அந்த உள்ள நூல் வந்து வெப்பம் அதிகமான ஒட்டிக்குமா, ஒட்டிட்டு மயக்கம் வந்துடும், கை கால் அடிச்சிடும். இது டாக்டர் சொன்னது. வேணும்னா நீங்க ஒரு டாக்டர் போய் கேட்டு பாருங்களா. அதுக்கு நாங்க நல்ல டாக்டரா சொல்லணும், டாக்டர் போய் கேட்டு சொல்லணும். உங்களுக்கு சார் அப்படி ஒரு டாக்டர் வச்சீங்க, நீங்க ஒருத்தருக்கு வந்து வெள்ளணுக்கு குறைஞ்சிருது. வெள்ளணுக்கு குறைஞ்சிட்டா என்ன வியாதி வர சொல்லணும்? சத்து என்ன தென்னாசினா வெள்ளணுக்கு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்க, எல்லா இடத்துலயும் அந்த மூட்டு வலி ஏற்படும். மருந்து கொடுங்க, செத்து குடிச்சிட்டு செத்து போயிருப்பாங்க. ஆண்களுக்கு குறுக்க வந்து இதே மாதிரி பிரபாரம் மாதிரி இதில் விடாத. வெள்ளணுக்கள் நோய் எதிர்த்து கொண்டு வருமா. வெள்ளணுக்கள் எத்தனாயிரம் ஆளுக்கு? ஒரு ஆணுக்கு வெள்ளணுக்கள் எத்தனாயிரம் இருக்கணும்? 15 கோடி இருக்கும். 4500 ரூபாய் போதான் வெள்ளணுக்கள். நீங்க ஒரு டாக்டர் பேசுறாங்க, வெள்ளணுக்கள் ஒரு மனிதனுக்கு 4500 இருக்கணும். நீங்க அது குறைஞ்சு 2000 கீழே வந்துச்சுன்னா எல்லாம் வலி ஏற்படும், போய் தற்கொலை பண்ணிக்குவான். வெள்ளணுக்கள் குறைபட்டால் மூட்டு வலிக்கும். சூரியன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போனா வெள்ளணுக்கள் குறைஞ்சிடும். கால்சி நீங்க போய் டாக்டர் தென்னரசனங்கிற போய் டாக்டர் போய் கேளுங்க, கேட்காத விட்டுருங்க. ஒரு நான் சொல்லி ஒரு நோய் வருதுன்னா எங்கிட்ட ஏற்படுது அப்படின்னு கேட்கணும். அப்ப அந்த நோய் ஏற்படுறது நம்ம கிரகத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன கிரகம்னு பார்த்துக்கணும். சரி, காக்கா வலுப்பு வருதா இல்லையா? எல்லாத்துக்கும் அந்த காக்கா வலுப்பு காரணமே சனிதான். காக்கா வலுப்பு காரணம் சனிதான். சனி என்ற நட்சத்திராதிபதி 6ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் அதிபதி சனியை பார்த்தா காக்கா வலுப்பு வரும். காக்கா வலுப்புன்னு சனிதான். காக்கானா சனி தானே. காக்கா வலுப்புன்னு சொல்லுவாங்களா? உடம்புல சொல்றாங்களா காக்கா வலுப்புன்னு? காக்கா வலுப்புன்னு சனி தொடர்புனா 6ல் தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மெடிக்கல் டாக்டர்கிட்டே நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன வியாதி ஏற்படும் அனுப்பலாம். இப்ப கணையம்னு சொல்றோம்ல, எங்க ஊர் பக்கம் கணையம்பாங்க, இல்லை பிச்சும்பாங்க. இந்த நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல 2 சொட்டு இன்சுலின் விடும். அதுதான் எல்லாம் போட்டு பிரட்டி நல்லதை எடுத்து ரத்தமாக்கி இருதயத்துக்கு அனுப்புவான், மீதியெல்லாம் மலங்குடலுக்கு அனுப்புவான். அதுதான் மலம்.
இந்த இன்சில கொடுக்கக்கூடிய கிரகம் எது? இன்சுலின் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுங்க? ஜோரம் ஒரு தடவை கை தட்டி விடுங்க செய்வாங்க. சுக்கரம் தான். யாருக்கெல்லாம் சுக்கரம் பலமாக சக்கரை வியாதி வராது, யாருக்கெல்லாம் சுக்கரம் கெடும்போது சக்கரை வியாதி வந்துடும். இப்ப டாக்டர் நான் போய் என்ன சொன்ன மாதிரி டாக்டர் பாடம் படிக்கணும் படிக்க கூடாதா? அதான் நான் போய் மருத்துவர் கேட்டுட்டேன். சக்கரை வருதுல்ல, ஒரு சீக்கிரம் சக்கரை வருது இல்ல, அப்படின்னா ஏன் வருது, என்ன பொருள் கெட்டு போயிடும்? கணையம் கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்சுலின் உள்ள வராது, அதான் நாங்க இன்சுலின் ஓச்சு போடுறோம். டாக்டர் கேட்குதுங்க இன்சுலினுக்கு காரணம் இது. சரி, குடல்ல ஓட்ட இன்னும் இருக்குதுங்க. இந்த குடல் வந்து ஒரு பைப் மேல இப்படி வச்சுக்கலாம், இப்படி இருக்குதா குடல, இதுக்கு உள்ள ஒரு மஞ்சள் தோல் ஒன்று இருக்கும், லேசா மஞ்சள் படி தோலை குடிக்கலாம். ராகு கெட்டு போயிருந்தா அந்த மஞ்சள் தோல் போயிடும், ஓட்ட குடல்ல ஓட்ட விழுந்துடும், குடல் புண்ணாயிருமா, அல்சர். காரணம் ராகுதான். ஒருத்தருக்கு மூலம் ஏற்படுதுன்னா ராகு கெட்டுன்னா மூலம் வரும். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி வலதுக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சூரியன் சந்திரன் 8 வந்துச்சு. இந்த ஜாதகம் கண் தெரியாது இருந்தேன், கண்ணு தெரிய விட்டாங்க. கண்ணு சூரியன் ஒண்ணு சந்திரன் ஒண்ணு, 2ஆம் இடம் ஒண்ணு, வலதுக்குன்னு ஒண்ணு, இடதுக்குன்னு ஒண்ணு. சூரியன் சந்திரன் தான் மெயினா கண்ணு. இந்த ஒளி கொடுக்குறோம்னா சுக்கிரம். அப்ப இத வந்து மருத்துவமோ ஜோதிடமோ இருக்குது, அதை நம்ம தேடி பிடிக்கலாம். தேடி பிடிச்சிங்க வந்து சொன்னா கிண்டல் பேசக்கூடாது. நான் டாக்டர்கிட்ட உண்மையிலேயே அவருக்கு இப்போ ஒரு 50-55 வயசுக்கு 30 வயசுல 25 வயசுல டாக்டர் படிச்சுட்டு MS படிச்சுட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாரு. போய் பார்ப்பேன், நர்ஸுங்க லேப்டாப் நிறைய இருப்பாங்க. டாக்டர் சும்மா இருக்கிறாரு பார்ப்பேன். டாக்டர் போய் சேர் எழுதிட்டு உட்காந்துக்குவேன், கேள்வி கேட்பேன்னு சொல்லுவாரு. அங்க செல்லு அடிச்சுன்னா ஆள் வராங்கன்னு இருக்கான், நான் எந்திரிச்சு வெளியே வந்துடுவேன். இதை போய் அவர்கிட்ட கேட்பாங்க, ஒவ்வொரு உடம்புல என்னென்ன ஃபால்ட் வருது, ஏன் என்ன எதுக்கு அப்படி கேட்கணும். இந்த மாதிரி கேட்டு கேட்டு டாக்டர்லாம் இந்த கிரகம் கேட்டு போனா இந்த வியாதி வரும். அப்ப நீங்க ஒரு ஜாதகத்துல மூளைக்கு காரணம் வந்து குருதான். குரு கெட்டு போயிட்டா அந்த மூளையில ஒட்டிக்கும், காத்து சுவாசம் வராது, ஒரு கை கால் இழுத்துக்கும். இந்த பேர் பாலிஸ். இந்த ஜாதகம் இருக்குது, இது அப்படி சொல்லணும். அப்ப ஒருத்தருடைய ஆயுள் பலம் எப்படி இருக்குது நல்லா பார்க்கணும். ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து ஒரு 6 மாசமா ஒரு 3 மாசமா ஒரு வாரத்துல கூட ஒருத்தருக்கு ஆயுள் பலம் வீக்கா இருக்கும் இல்லையா. இப்ப சத்தியத்தை எடுத்துடலாம். மேச லக்னம், மேச லக்னத்துக்கு மாரகாதிபதி யார் சிவா? மேச லக்னத்துக்கு மாரகாதிபதி யார்? சுக்கிரன் மாரகத்தை செய்யாது, சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் மாரகத்தை செய்யும். பரணி பூரம் பூராடம், பரணி எல்லாமே எடுத்துட்டு போட வேண்டியதான். பரணி பூரம் பூராடம் லக்னாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருந்து செவ்வாயோட நட்சத்திரத்துல என்ன திசை ஒரு கிரகம் இருந்தா அந்த திசை நடந்தா ஜாதகம் அவுட்டு. இதை நான் போட்டு காமிச்சதான் புரிய வேண்டியவா. சரி, மேச லக்கணம் போடுங்க. மற்ற கோள்கள்லாம் எங்கேயும் விட்டு போகுது, மேச லக்கணம் போடுங்க. இங்க செவ்வாய் போட்டு பூராட நட்சத்திரம் போடுங்க. இங்கே போடுங்க, இங்கே போடு செவ்வாய், அது பூர நட்சத்திரத்தில் இருக்குது. இங்க சூரியன் போடுங்க, அது வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் இப்ப எழுதி வச்சுங்க, செவ்வாய் பரணில இருக்கலாம்,
பூரத்தில் இருக்கலாம், பூராரத்தில் இருக்கலாம். இந்த செவ்வாயோட நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரக திசையில செவ்வாய் புத்தியில அவன் மரணம் அடைஞ்சிருவான். எல்லாமே இந்த சூரியனே இருக்கணும் இல்லையா? லக்னாதிபதி மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்து சூரிய மண்டல சந்திரன் இருக்குதா, செவ்வாய்ல சூரியன் இருக்குதா, ராகு இருக்குதா, குரு இருக்குதா, எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரக திசையில அந்த ஜாதகனுக்கு மரணத்தை ஏற்படுத்திடும். நான் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி செவ்வாய் இதே நட்சத்திரத்தில் இருக்குது, சூரியன் மிருகசீரத்தில் இருக்குது, சூரியன் திசை செவ்வாய் புத்தியில நாள் இறந்துட்டார். இங்க வந்துரு கண்ணா, சந்தேகமாக்குறீங்க வந்துருங்க. நீங்க மேச லக்கணத்துக்கு மாரகாதிபதி யார்? 2-7 மாரகாதிபதி. அவரு சுக்கிரன் மாறதை செய்ய மாட்டார். அவருடைய நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்குதோ அதை மாறத்தை செய்யும். அப்ப பரணி பூரம் போராடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் திசை சூரியன் திசை சந்திரபுத்தியில அவுட்டுனா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி நிறைய உள்ள போய் விதிகளை எடுக்கணும். இந்த மாதிரி விதிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா சொல்லலாம். ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு இருக்குதா அந்த திசையில அவன் மரணத்தை கொடுத்துரும். எழுதித கண்ணா, 3 ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு இருக்குதா அது மரணத்தை கொடுக்கும். இப்ப மேசல இருக்கிறது 3 கூட யாரு? புதன். இந்த மேசல இருக்கிறது 3ஆம் தேதி புதனா? இந்த புதன் மிருகசீரிஷ காலில் இருக்குது, அந்த செவ்வாய் 12 இருக்குது. புதன் திசையில அந்த ஜாதகம் அவுட். 3, 8, 12. ஆனா செவ்வாய் 12 இருந்தா மட்டும்தான், இல்லைன்னா வேலையாவது. இந்த மாதிரி ஒவ்வொரு விதிமுறைகள் நிறைய இருந்தால் தான் நீங்க ஜோசியம் சொல்ல முடியும். வந்த உடனே உட்காந்து ஜோசியம் சொல்லலாம், இப்படித்தான் உங்களுடைய விதி பலன். எனக்கு ஒருத்தர் கேட்டார், எனக்கு அதிர்ஷ்டம் உண்டா, லாட்டரி சீட்டு உண்டா, புதையல் யோகம் உண்டா, ஏதாவது ஒரு பெருசா அமைப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப நாம என்ன பண்ணோம், 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நட்சத்திர தொடர்பு பார்க்கணும். 4, 10 தான் புதையல் யோகம். அப்ப எந்த லக்கணத்துக்கும் 4ஆம் அதிபதி நட்சத்திரத்துல 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நட்சத்திரம் 4ஆம் அதிபதி இப்படி இருந்தா அவங்களுக்கு புதையல் யோகம். ஒருத்தர் கேட்டார், என்ன நான் வெளிநாடு போய் எனக்கு வெளிநாட்டுல குடியுரிமை கிடைக்குமா அப்படின்னாரு. 3, 9, 12, 10 தொடர்பு இருக்கணும். எப்படி? 3, 9, 12, 10 தொடர்பு இருக்கணும். ஒரே கிரகத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு வந்துடும். இப்ப கடக லக்கணம் 9 கூட யாரு? 12 இருக்கிறார், மிருகசீரிஷத்துக்கு 6 இருக்கிறார். புதனுடைய வீடு 3 கூட. அப்ப 3, 9, 10, 12. வெளிநாட்டுல 15 லட்சம் ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு, குடியுரிமை ஆகிட்டார். இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கணும், அங்கேயே அவன் தங்கியிருக்கணும், அதிகமான சம்பளம்னா 3, 9, 12, 10 தொடர்பு இருக்கணும். சரி, ஒருத்தர் ஆடிட்டிங் வேலை பார்க்குறாங்களா, ஆடிட்டிங் அக்கௌண்டன்ஸ் ஆடிட்டிங். மிதுன லக்கணம் 10ல சந்திரன், குருவோட கால புதனுடைய காலில். மிதுன லக்கணத்துக்கு 10ல சந்திரன், புதனுடைய காலில். ஆடிட்டிங் அக்கௌண்டன்ஸ் பாக்குறீங்களா? ஆமாண்ணாரு. அவருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அங்கெல்லாம் வருஷ கணக்கு தான் சம்பளமா. அவர் சொன்னார், எனக்கு 1 கோடி ரூபாய் வருஷத்துக்கு, வருஷத்துக்கு 1 கோடி.
மற்ற கிரகம்லாம் நான் உங்களுக்கு ஜாதகம் இருக்கு போட்டுருவேன். இது ஒண்ணு சிம்பிளா இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் புதன் இல்ல சந்திரன் புதனுடைய காலில். புதன் தான் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங். 10ஆம் பாவம் புதன் சம்மந்தப்படுது ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ். அது 1 கோடி ரூபாய் நம்ம வருஷத்துக்கு. இப்ப நம்ம உணவுக்கு முன்னாடி வந்து சக்தி சொன்னார் 4ஆம் பாவம் தான் உயர்கல்வி படிக்கணும். அது அவருடைய விருப்பம். 10ஆம் பாவம் மட்டும்தான் ஒரு உத்தியோகத்துக்கான படிக்கக்கூடிய கல்வி. நீங்க 2 வச்சீங்க, 4 வச்சீங்க, 5 வச்சீங்க, 9 வச்சீங்க, 11 வச்சீங்க, எதைய வச்சீங்க. 10ஆம் பாவம் 11, 12 முடிச்சுட்டு போறான் இல்லையா, நான் என்ன வேலைக்கு படிப்பேன் அன்னைக்கே நிர்ணயிச்சிடறான்ல. 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் இருக்குதோ அவன் அதை தொழில் அதை வச்சுதான் படிப்பான். சத்தி சொன்னார் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டால் இன்ஜினியரிங். அந்த காலத்துல சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லல. சனின்னா இரும்பு. அன்னைக்கு என்ன இரும்பு வச்சிருந்தான், ஏர் ஓடுறதுக்கு கொழு வச்சிருந்தான், அருவமனை வச்சிருந்தான், கொடுவலை வச்சிருந்தான். இதை வச்சுதான் வேலை செய்வான். அது இப்ப இன்ஜினியரிங் மாறிடுச்சு. இன்ஜினியரிங் எப்போ எடுத்து இருக்குது, பிரிட்டிஷ்காரங்கால வந்தது தான் இன்ஜினியரிங். அதுக்கு முன்ன உண்டா? அதுக்கு முன்ன ஏர் ஓட்டு, கலப்பு தாடி, கொட்டலம் கட்ட வச்சிரு அப்படித்தான் சொல்லுவாங்க ஜோசியம். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படிப்பு உண்ட இந்தியாவில். அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே 10ஆம் பாவத்துல சனி இரும்பு சார்ந்த தொழில். அன்னைக்கு ஏதாவது ஒரு கொல்லம்பட்டு வச்சிருப்பான், ஏர் ஓட்டுவான், இரும்பு தொட்டு வேலை செய்வான் சொன்னான். ஆனா இன்னைக்கு 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங். 11 முடிச்ச உடனே 11, 12 முடிச்சுட்டா நீங்க எந்த பாவமும் வேலை செய்ய. 10ஆம் பாவம் தான் தொழில். அந்த தொழிலுக்கு தானே அவன் படிப்பு வரான். 10ஆம் பாவத்துல சனி செவ்வாய் தொடர்பு இருந்த இன்ஜினியரிங். 10ஆம் பாவத்துல புதன் குரு சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங், அக்கௌண்டன்ஸ், கணக்கு, கும்ஸ்தா, பேங்க், நீதிபதி இதெல்லாம் போய் எடுத்துக்குவான். சக்தி வந்து சொன்னார், இன்ஜினியர் டாக்டருக்கு ஒன்று சொன்னார், அது அவரு சொன்னதை வச்சுக்கிங்க. 10ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் 12ஆம் அதிபதி ராகு தொடர்பு இல்லாம டாக்டர் ஆக முடியாது. இது எங்க நாடு போற சக்தி சொன்னதே எழுதி வச்சுக்கீங்க. அவரு ஞாபகத்தை சொல்லுங்க. ஒரு பையன் வந்தாலும் படிப்புங்க எழுதின்னு சொல்லுங்க. 2 மாசம் 2 எடுத்துங்க. நான் சொல்ல பாருங்க, ராசிபுரம் பிரபலமான டாக்டர் 10 அடுக்கு மாடி இருக்கும், ஒரு 200 அடி நீளம் இருக்கலாம். பேர் கூட சொல்ல வேண்டான்னு பேரு. சிம்ம லக்கணம் 10ல சூரியனும் செவ்வாயா, சந்திரன் காலில் ராகு பாக்குது இங்க இருந்து. 12ஆம் அதிபதியோட சாரமா ராகு பாத்துச்சா, 10ல சூரியன் டாக்டர். அது இருந்துட்டு போதுங்க, ராகுதான் பாக்குதுன்னு நான் சொன்னேன். இல்ல நான் என்னுடைய கான்செப்ட் சிவா, 10ல சூரியன் செவ்வாய், 10ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி ராகு. ராகு தான் கெமிக்கல். 12ஆம் இடம் வந்து உடல் ஹாஸ்பிட்டல். உங்க உடம்பு கொண்டு போய் போட்டு டாக்டர் டிகிரி வச்சு பாக்குறான்ல, அந்த வாயில வச்சு கொடுப்பாங்கல்ல தெர்மாமீட்டர், இதை வச்சுட்டு திரும்புவான் அரசு வடிவேல திரும்புவான். எருமை தின்னுமா. இந்த செக்அப் பண்ணக்கூடிய இடம் 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துல ஒரு காரகம் மருத்துவம், ஹாஸ்பிட்டல். நமக்கு ஹாஸ்பிட்டல், உடம்பு செய்யலாம் ஆஸ்பத்திரி போகணும். உடம்பு கொண்டு போய் பார்க்கறது 12ஆம் இடம். சுடுகாடு அர்த்தம், கட்டில் சுகமும் அர்த்தம், வெளிநாடு சுற்றி பார்க்கறதா அர்த்தம், ஊழ செலவு பண்றதா அர்த்தம், குடிக்கிறதும் அர்த்தம், நல்ல செலவு பண்றதா அர்த்தம். ஒரு பாவத்துக்கு 24 காரகம். எந்த காரகம் 12ஆம் பாவத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போவான், எந்த காரகம் 12ஆம் பாவத்துல இருந்து வெளிநாடு போவான். ஒரு பாவத்துல எத்தனை காரகம் இருக்குது? 24 காரகம் இருக்குது. இந்த 24 காரகமும் எந்தெந்த பாகையில எந்தெந்த டிகிரியில் இருக்குது, எந்தெந்த நட்சத்திர பாகத்துல இருக்குது சொல்லும் இல்லையா? 2ஆம் பாவம், ஒரு நான் 12ஆம் பாவத்துக்கு வரேன். 2ஆம் பாவம், 2ஆம் கும்ப லக்னம், 2ஆம் அதிபதி குரு 3ல, குரு கால கேது நீசம்,
படிக்க மாட்டான்னு சொன்னேன், படிக்க மாட்டான். ஓமன்னு சொன்னா ஓமை. அந்த ஓமையினை கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் நடத்துறான்ல. இப்ப 2ஆம் பாவம் கெட்டு போயிட்டா ஓமனை போனா பொண்டாட்டி இருக்கக்கூடாது, கல்யாணம் ஆகக்கூடாது இல்ல. 24 காரகம் எது எது பவரா இருக்குது. ஒரு பாவத்துல 24 காரகம் இருக்குது இல்ல, அடுக்கடுக்கு அடுக்கணும்ல. இப்ப இந்த இடத்துல இருந்து இது லக்னம்னா இப்ப இருந்து இப்படி 24 காரகம் இருக்குது இல்லையா. இந்த 2ஆம் பாவத்துல இருக்கிற காரகம் 30 டிகிரி. 30 டிகிரியில எந்தெந்த காரகம் 2ஆம் பாவத்துல எத்தனை காரகம் சொல்லுவீங்க? எத்தனை காரகம் சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? கல்வி, பேசுறது, கண்ணு, குடும்பம், தனம், ஆடை அணிமணிகள். 2ஆம் பாவம் தான் ஆடை அணிமணிகள், நகை விட்டு போறதெல்லாம். இதெல்லாம் எந்தெந்த பாகையில இருக்கும், எந்தெந்த பாகத்துல இருக்கும். 24 இருக்கும்ல. இதை வருஷப்படுத்தி சோசியம் பார்த்தா இதுக்கு ஒரு ஜனம் ஆகும். இதை எடுத்து சொன்னோம்னா கரெக்டா நீ சொன்னீங்கன்னா ஒரு ஜனம் பத்தாது. 24 காரகம் இருக்குதுல்ல. ஒரு எந்த முதல்ல சொல்ற வலதுக்கு என்னன்னு சொல்ற, படிப்பான்னு சொல்ற, பேசுவான்னு சொல்ற, அது எந்த இடத்துல எந்த காரகம் எங்க இருக்கும் அது ஆராய்ச்சி பண்ண ஒரு ஜனம் பத்தாது, 100 வருஷம் பத்தாது. என்னமா 2ஆம் பாவாதிபதி கெட்டு போச்சா, 2ஆம் அதிபதி கெட்டு போச்சா, வாய் பேச மாட்டான், படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா ஆய்வு பண்ணு. 24 காரகத்தை 2ஆ உடைத்தால் 48 காரகம். அப்ப ஒரு காரகத்துக்கு 1/2 டிகிரின்னா அது 2ஆ உடைச்சுன்னா 1/4 டிகிரி தான் இருக்கும். ஏதோ புடிச்சு சோசியம் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த போக்கிரிங்கிற படத்துல நெப்போலியன் சொல்லுவான், நல்ல போலீஸ்காரனை பார்த்து உச்சா போயிருப்பான். கேட்கக்கூடிய ஜோதிடர்கள் முறையா கேட்டா உண்மையிலே உச்சா போய் ஜோதிச்சு சொல்ல முடியும். இதுல நிறைய இருக்குதுங்க. என்னமோ ஜோதிச்சு சொல்றான், நாமளும் ஜீவனம் பண்றோம், போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி எல்லாம் விதிமுறை இருக்குது, அதை ஆய்வு பண்ணுங்க. 2ஆம் பாவத்தை குடும்ப அபிவிருத்தின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஆணும் பொண்ணு சேர்ந்து குடும்பம் நடத்த 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவம் கெட்டு போயிட்டா பொம்பளை குடும்பம் நடத்த முடியாது. 2ஆம் பாவம் சரி, அந்த காரகம் அந்த சொன்ன விதி 30 பாகையில 30 டிகிரியில எந்த டிகிரி இருக்குது, எந்த டிகிரி இருக்குது? ஒரு வீட்டுல 30 டிகிரியா இப்படிதான் அடிக்கிருப்பாங்க. 24 காரகத்தை அடிக்கிருப்பாங்கல்ல. அதையும் சொல்றாங்க, ஒரு காரகத்துக்கு 1 டிகிரினா 30 டிகிரி. அப்ப 24 காரகம் தான் இருக்குது. அப்போ 1.25 டிகிரி வரும். அதை 2ஆ உடைச்சு 6 டிகிரிக்கு ஒரு காரகம் வருங்கிறாங்க. அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்க முடியும், சோதிச்சு சொல்ல முடியாது. ஆனா ஒரு தோராயமா இதை பிடிச்சி சொல். 2ஆம் பாவத்துல 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவனுக்கு நல்ல குடும்பம் அமையும், நல்ல மனைவி அமைவான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான். அதுல கண்ணு இருக்குதா, வாய் இருக்குதா, வாய் பேச்சுறியா, ஆடை மணிக்குதா, எது இருக்குன்னு சொல்லு. கெடாம இருந்தா சொல்லலாம், கெட்டு போச்சுன்னா இல்லைன்னு சொல்லலாம். சோசியத்துல கோடான கோடி ரகசியம் இருக்குது, உள்ள இறங்கணும், ஆய்வு பண்ணணும். ஒருத்தர் கேட்கிறாரு, நான் போட்டி பந்தயத்துல சேவிப்பேனா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நான் போட்டி பந்தயத்துல இப்ப லாட்டரி சீட்டுங்க நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, கேரளாவில் இருக்குது. ஒருத்தன் கேட்கறான், நான் கேரளாவில் போய் லாட்டரி சீட்டு வாங்க விழுவுமா? சரி, இதுக்கு எந்தெந்த கிரக தொடர்பு இருக்கணும்? 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்ற லாட்டரி சீட்டு வாங்க போட்டியை உனக்கு ஜெயிப்பேன். லாட்டரி சீட்டு ஜெயிக்க விழுவுவேன். 3 6 தானே போட்டி பந்தயம் பேசுவோம், 3 6 தானே. அப்ப மீன லக்னம், 3ஆம் தேதி சூரியன், 3ஆம் தேதி சுக்கிரன், 6ஆம் தேதி சூரியன். இதுலயே 2ஆம் வீட்டு மேசத்திலேயே சுக்கிரன் கார்த்திகாலையும் சூரியன் பரணிலையும். அதுவும் பரணியில 1ஆம் பாதம் 3ஆம் பாதம் மட்டும் தான் இருக்கணுமா, 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இருக்கக்கூடாது. எப்படி 2ஆம் பாதம் பரணி 2ல தான் அதிர்ஷ்டம் மேசம் போயிடும்.
4ஆம் பாவத்துல இருந்தா இல்ல அது 6க்கு போயிடும், அஷ்டம் சஷ்டமா போயிடும் கிரகம். அந்த கிரகம் அதுல என்ன சொல்றாங்க, ராசியில உள்ள கிரகம் நவமத்துல தனக்கு 6 இல்லாத இருக்கணுமா. இது எங்க நாடி முறை. ராசியில எந்த கிரகம்னாலும் இருக்கலாம். சூரியன் மேஷத்துல உச்சம், பரணி 4ல இருந்தா அம்சத்துல தான் இருக்கிற இடத்துல இருந்து 8 இருக்கும். 8ஆம் இடங்கிறது செவுரு, போய் முட்டிக்குவான், இடிச்சுக்குவான், உழுவோம். அப்ப பரணி 1 எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும், 3 எடுத்துக்கணும், 2 விட்டுருணும். 2 தான் வளர்ச்சி, 3 தான் வளர்ச்சி. இப்ப 3, 6 விஷயம் சொன்னா அப்படியே பரிவர்த்தனை இருந்தா கேரளா போய் லாடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா 2ஆவது வச்சு 4ஆவது இருக்கக்கூடாது. அது எழுதி நோட் பண்ணீங்க. சோசியத்துல இவ்வளவு நுணுக்கமா போனீங்கன்னா தான் சோசியம் பார்த்து சொல்லி ஜெயிக்க முடியும். 2, 4 வேலை செய்யாது, 1, 3 அற்புதம் வேலை செய்யும். அப்ப கார்த்திகை 1ஆம் பாவத்துல ஒரு கிழங்கு இருக்குன்னா அது தனக்கு 9ஆம் பாவத்துல இருக்கும், பாக்கியத்துல இருக்குன்னு அர்த்தம், வேலை செய்யும். ஒரு கிரகம் ராசியில இருக்கிறதுக்கு தனக்கு நீங்க நவம்சம் போய் அங்கெல்லாம் போய் பார்த்தா கூடாது. ராசியிலயும் நவம் இதுலயும் 6, 8 ஆக்க கூடாது, எதுவும் வேலை செய்யாது. 1, 5, 9ல 1, 4, 7, 10 அப்படி இருக்கணும். நீங்க நவாம்சத்துக்குன்னா இந்த கட்டத்திலேயே பார்த்துக்கணும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல இருந்து அம்சம் இங்கதான் இருக்கும், இதுக்கு 9 தான். நீ நவாம்சத்து அங்க போல தேட வேணாம், இங்கேயே எடுத்துக்கலாம். இப்படி ஜோதிடத்துல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குதுங்க. எந்த ஒரு கிரகமும் ராகு முன்னாடி 1 டிகிரியில் இருக்கக்கூடாது. அப்படி 1 டிகிரியில் இருந்தால் அந்த கிரகம் தன் பலனை முழுமையா இறந்துடும். சூரியன் இருந்தாலும் இறந்துடும், சந்திரன் இருந்தாலும் இறந்துடும், எல்லா கிரகம் இருந்தாலும் இறந்துடும். 5ஆம் அதிபதியாக இருந்து ராகுக்கு முன்னாடி 1 டிகிரியில் இருந்தா அப்ப இருப்பான், அப்ப போய் மகனை கொல்லி வைப்பான். இந்த மாதிரி சம்பவம் நடந்துடும். இப்ப அப்ப இருக்கவே மகன் கொல்லி வைக்கிறான் இல்ல, மகன் செத்து போயிறான் இல்ல, அப்ப மகன் போய் அப்பனை கொல்லி வைக்க இயற்கை. ஆனா அப்பன் போய் மகனை கொல்லி வச்சா அது சேர்க்க. இப்ப 5ஆம் அதிபதி ராகுக்கு முன்னாடி 1 டிகிரியில கூடாது. அப்படி இருந்தா அப்பா மகனுக்கு கொல்லி வச்சிருவோம். ஓகேவா, ரைட், சரி. நேரம் 2 நல்ல சொல்லி போறேன். குருவுக்கு 5, 9ல கேது இருந்தால் உலக அளவுல புகழ் பெறுவான் ஜோதியார் ஜாதகன். அது எந்த லக்கணமா இருந்தாலும் சரி. குருவுக்கு குரு எங்கே போட்டுங்க, சரி இங்க குருவை போட்டுங்க, இங்க குரு போட்டீங்களா, அது எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க. இங்க கேது, இங்க கேது. குருவுக்கு 1, 5 கேது இருந்தால் உலக அளவுல நல்ல மனுஷன் பேர் எடுப்பானா. குருவுக்கு 1, 5, 9ல பெண் கிரகம் சுக்கிரன், சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு பெண்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஆதரவு கோடி பேர் இருப்பாங்களாம். நல்லது. சரி, நேரம் கருதி என்னுடைய உரையத்தோட முடிச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் பேசுறது வாய்ப்பு கொடுத்த சக்திக்கும் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.